தமிழகம் முழுவதும் இன்று திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் லாவண்யா நேரலையில் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். லாவண்யா, வணக்கம். இன்று தமிழகம் முழுவதும் திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன. அங்குள்ள களச்சூழல் என்ன? வணக்கம். தமிழகம் முழுவதுமே இன்று கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. மாணவ மாணவிகள் மிகவும் உற்சாகத்துடன் பள்ளியை நோக்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் காண முடிகிறது. அதிலும் குறிப்பாக சிறு பிள்ளைகள் முதல் 12ஆம் வகுப்பு பிள்ளைகள் வரை மிகவும் உற்சாகமாக பள்ளியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். சட்டப்பேரவை தேர்தல், அதே போல வெயிலினுடைய தாக்கம் என ஒரு நீண்ட விடுமுறை, அதாவது ஒரு 49 நாட்கள் நீண்ட விடுமுறைக்கு பிறகு பள்ளியானது திறக்கப்படுகிறது. நாம் தற்பொழுது அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியிலே இருக்கிறோம். மாணவர்கள் காலை முதற்கொண்டு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலில் பெற்றோர்களுடன் உடன்பிறந்தார்களுடன் வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மோடு தலைமை ஆசிரியர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேடம். இப்ப தற்பொழுது பள்ளி திறந்திருக்கு. என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் ஸ்கூல்ல பண்ணிருக்கீங்க? கிட்டத்தட்ட 1.5 மாதம் குழந்தைகள் கோடை விடுமுறைக்கு பின்னாடி பள்ளிக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ பள்ளி மாணவ செல்வங்கள் முகத்திலே நல்ல மகிழ்ச்சி தெரியுது. அதனால தான் நாங்களே இனிப்புகள் கொடுத்து பூக்கள் கொடுத்து குழந்தைங்களை வெல்கம் பண்றோம். இந்த கல்வியாண்டு மிகச்சிறப்பாக எங்க பள்ளி மாணவ செல்வங்களுக்கு மட்டும் இல்ல, அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் சிறப்பாக இருக்கணும். குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, வகுப்பறைகள், இந்த பாடப்புத்தகங்கள் கொடுப்பதற்குள்ள ஏற்பாடு, அரசு என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகள் நமக்கு பள்ளி திறப்பின் பொழுது நம்ம பின்பற்ற சொல்லிருக்காங்களோ அது அனைத்துமே இங்க நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். மிக சிறப்பாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். குழந்தைங்களும் மகிழ்வோட இருக்காங்க. நன்றி. தலைமை ஆசிரியர்கள் கூறும் பொழுதே பள்ளி மாணவ மாணவிகள் படிப்பதற்கான சூழ்நிலைகளை ஏற்ற வகையிலே அமைத்திருக்கிறோம். அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக ஒரு நல்ல வசதியான ஒரு சூழலில் படிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். அதே போல பள்ளி வளாகங்கள் முதற்கொண்டு வகுப்பறைகள் முதற்கொண்டு அனைத்தையுமே மாணவ மாணவிகளுக்கு ஏற்ற வகையில் இருக்க வேண்டும் என மாவட்ட கல்வி அலுவலர் ஒவ்வொரு தலைமை ஆசிரியருக்கும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். அதன்படி அந்த வழிகாட்டு நெறிமுறைகளின்படி நடக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. நாம் தற்பொழுது ஒரு வகுப்பறையில் இருக்கிறோம். மாணவ மாணவிகள் வருகை தந்த வண்ணமே இருந்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலிலே முதல் நாள் வகுப்பை அவர்கள் அணுக போகிறார்கள். இந்த வருடத்தினுடைய தொடக்கம் ஒரு உற்சாகமான, ஒரு மனநிறைவான, ஒரு நல்ல தொடக்கமாக இருக்க வேண்டும் என்பது தான் மாணவ மாணவிகளினுடைய எண்ணமாக இருக்கிறது. இந்த கல்வி ஆண்டில் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும் என மாணவ மாணவிகள் கருத்து தெரிவிப்பதனையும் நாம் காண முடிகிறது. கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன. ஆசிரியர்கள் அனைவரும் மாணவர்களை உற்சாகமாக வரவேற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. உங்களுடைய தகவல்களுக்கும் நன்றி லாவண்யா.